ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ் லேர்னர். நான் மகேஷ். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎலோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல்ல நிறைய டாபிக்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அட்வைஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்கியூஎல் எஸ்கியூஎலோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். அண்ட் இதை எஸ்கியூஎல் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சீக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கியூஎல் அப்படின்றது ஒரு டேட்டாபேஸ் லாங்குவேஜ், அதாவது டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல். அண்ட் இந்த எஸ்கியூஎல் டேட்டாபேஸில் இருக்க டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அந்த டேட்டாபேஸில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இந்த டேபிள் எடுத்துப்போம். இதில் நேம், ஏஜ், ஃபோன், அட்ரஸ் அப்படின்னு 4 காலம்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பிரதீப் 25 ஃபோன் நம்பர் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம். இதில் பிரதீப் அப்படின்ற ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு பர்டிகுலர் காலமை மட்டும், அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேம் அப்படின்றது ஒரு ஃபீல்ட், ஏஜ் அப்படின்றது ஒரு ஃபீல்ட், ஃபோன் அப்படின்றது ஒரு ஃபீல்ட், அண்ட் அட்ரஸ் அப்படின்றது ஒரு ஃபீல்ட். இதோட எல்லா டேட்டாஸும் ஜாயின் பண்ணி தான் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரதீப் அப்படின்றது நேம், அண்ட் அவரோட ஏஜ், ஃபோன் நம்பர், அட்ரஸ், இது எல்லாம் சேர்த்து தான் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ட்ராப் பண்ணுறதுக்கு, அண்ட் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஆல்டர் பண்ணுறதுக்கு, ட்ராப் பண்ணுறதுக்கு, அண்ட் அந்த டேபிள்ஸ்க்குள்ளே டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, வியூஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு தான் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ண எஸ்கியூஎல்ல சில கமாண்ட்ஸ் இருக்குது. எஸ்கியூஎல்ல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம், ட்ரங்கேட், இன்சர்ட், delete, அப்டேட், செலக்ட், கிராண்ட், ரிவோக், கமிட், ரோல்பேக் அண்ட் சேவ் பாயிண்ட் அப்படின்னு இதெல்லாம் தான் எஸ்கியூஎல்ல மெயினாக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட் இருக்க கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம், ட்ரங்கேட், இது எல்லாமே எப்படி இருக்குன்னா டேட்டாவோட டெஃபினிஷனாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது கிரியேட் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோன்னா இந்த கிரியேட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த டேபிள் க்ரியேட் பண்ணும்போது இந்த டேபிளில் இத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இந்த ஃபீல்டில் இந்த வேல்யூ தான் இன்சர்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஃபோன் நம்பரில் நம்பர் தான் இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி டேட்டாபேஸில் எப்படி இருக்கணும் அப்படின்ற டெஃபினிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். அதாவது டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் அந்த டெஃபினிஷனை ஆல்டர் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது, ட்ரங்கேட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த டேட்டாவோட டெஃபினேஷனை பேஸ் பண்ணி பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதை DDL அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இங்கே இன்சர்ட், அப்டேட், செலக்ட் அப்படின்றது எல்லாம் டேபிள்ஸ்குள்ளே இருக்க டேட்டாவை பேஸ் பண்ண ஆப்ரேஷன்ஸ். அதாவது டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அண்ட் அந்த இன்சர்ட் பண்ண டேட்டாவை அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அண்ட் நமக்கு தேவையான டேட்டாஸ்லாம் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டேபிள்ஸ்குள்ளே இருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ இதை DML அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். அண்ட் அடுத்து கிராண்ட், ரிவோக், இது ரெண்டுமே டேட்டாவை யூசர் அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி. அதாவது இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னா இந்த டேட்டாவை ஒரு அத்தாரைஸ்டு யூசர் மட்டும்தான், அதாவது பர்டிகுலர் யூசர் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். மற்ற யூசர்ஸ் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அப்படின்னா அந்த டைமில் கிராண்ட் அண்ட் ரிவோக் அப்படின்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது பர்டிகுலர் டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதை DCL அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அண்ட் கமிட், ரோல்பேக், சேவ் பாயிண்ட், இது எல்லாமே டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது கிரியேட், இன்சர்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். எல்லாம் சேர்த்து ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணுறது, ரோல்பேக் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் மட்டும் சேவ் பாயிண்ட்டாக வச்சுருக்கிறது, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி பண்ணுற ஆப்ரேஷன்ஸை TCL அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் DDL அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். DDL அப்படின்றது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு டேட்டாபேஸில் டேட்டா எப்படி டிஃபைன் ஆகிருக்கும், அதாவது டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இதில் டேட்டாபேஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை யூசர்கிட்டேருந்து ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அண்ட் இது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், அதாவது ஒரு டேட்டாபேஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டேட்டாபேஸில் இருக்க டேட்டாவுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வைக்கலாம். அதாவது ஃபோன் நம்பர் 10 digits தான் இருக்கணும்,
ஏஜ் வந்துட்டு 18லேருந்து 50க்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வைக்கலாம். இதுதான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அடுத்து டிஎம்எல் பற்றி பார்ப்போம். டிஎம்எல் அப்படின்றது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். அதாவது டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது தான் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இதுலேயே ப்ரொசீஜரல் டிஎம்எல், டிக்ளரேட்டிவ் டிஎம்எல் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரொசீஜரல் டிஎம்எல் அப்படின்னா என்னென்னா, யூசருக்கு ஒரு டேட்டா தேவைன்னா எந்த டேட்டா தேவை அண்ட் அந்த டேட்டாவை எப்படி கெட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே கொடுப்பாங்க. அதுதான் ப்ரொசீஜரல் டிஎம்எல். அண்ட் டிக்ளரேட்டிவ் டிஎம்எல் அப்படின்னா என்னென்னா, யூசர் என்ன டேட்டா வேணும் அப்படின்றது மட்டும்தான் சொல்லுவாங்க அண்ட் அதை எப்படி கெட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. இதை நான் ப்ரொசீஜரல் டிஎம்எல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டிசிஎல் பற்றி பார்ப்போம். டிசிஎல் அப்படின்னா என்னென்னா, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அதாவது டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை அத்தரைஸ்டு யூசர்ஸ் மட்டும் அதை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதில் கிராண்ட், ரிவோக் அப்படின்னு 2 யூஸ் பண்ணுவோம். கிராண்ட் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர்ஸை மட்டும் டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க யூஸ் ஆகிற கமாண்ட் தான் கிராண்ட். அண்ட் ரிவோக் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு யூசருக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தோம்னா அந்த பெர்மிஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு ரிவோக் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அடுத்து டிசிஎல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டிசிஎல் அப்படின்றது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். அதாவது நம்ம நிறைய கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்போம் அண்ட் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிரான்சாக்ஷனை மேனேஜ் பண்ணுறது தான் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். அதாவது இதில் கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட் அப்படின்னு 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இங்கே கமிட் யூஸ் பண்ணி நம்ம ரீசெண்டாக பண்ண எல்லா ஆப்ரேஷன்ஸையும் டேட்டா பேஸில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் கமிட் அப்படின்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். ரோல் பேக் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சேவ் பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் போகிறது. சேவ் பாயிண்ட் அப்படின்னு என்னென்னா, இப்போது நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கும் அண்ட் அந்த டிரான்சாக்ஷன் வரைக்கும் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறது தான் சேவ் பாயிண்ட். எக்ஸாம்பிள், இப்போது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே ஒரு சேவ் பாயிண்ட் வச்சுருந்தோம்னா இதுக்கப்புறம் அந்த டேபிளில் இருக்க டேட்டாஸில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணி அந்த சேஞ்சஸ் தப்பாயிடுச்சுன்னா இப்போது நமக்கு பழைய டேட்டாவே திரும்ப வேணும்னா அந்த டைமில் ரோல் பேக் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக இருந்த சேவ் பாயிண்டில் என்னென்ன டேட்டாஸ்லாம் இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டுக்கு போக யூஸ் ஆகும். ஸோ கமிட் அப்படின்றது டிரான்சாக்ஷனை பெர்மனெண்ட்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. சேவ் பாயிண்ட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் டெம்பரரியாக சேவ் பண்ணுறது. அண்ட் ரோல் பேக் அப்படின்றது ப்ரீவியஸ் சேவ் பாயிண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணுறது. ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் தான் எஸ்கியூஎல்ல இருக்க கமாண்ட்ஸ். அடுத்து எஸ்கியூஎல்ல இருக்க டேட்டா டைப்ஸ் பற்றி பார்ப்போம். மற்ற லாங்குவேஜஸ் மாதிரியே எஸ்கியூஎல்லையும் டேட்டாவோட சைஸை பொறுத்து நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதாவது ஸ்மால் சைஸ் கேரக்டர் ஸ்டோர் பண்ணால் கேர், லாங் சைஸில் இருக்க ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணால் வார் கேர், இந்த மாதிரி என் கேர், டெக்ஸ்ட், என் டெக்ஸ்ட், இதெல்லாம் ஸ்ட்ரிங்கில் இருக்க டேட்டா டைப்ஸ். அண்ட் அதே மாதிரி நியூமெரிக்லேயும் ஸ்மால் சைஸ், அதாவது பிட் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணால் பிட், அதே மாதிரி ஸ்மால் இன்ட், பிக் இன்ட், ரியல், நியூமெரிக், ஃப்ளோட் அப்படின்னு நியூமெரிக்லேயும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி டேட் டைம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட் டைம், டைம் ஸ்டாம்ப், இயர். அதே மாதிரி பைனரி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைனரி வேல்யூஸ் அப்படின்னா 0s and 1s அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைனரி, வார் பைனரி மேக்ஸ், இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் மிஸ்செலேனியஸ் அப்படின்றதுல கிளாப், பிளாப், ஜேசன், எக்ஸ்எம்எல், ஜேசன் ஃபார்மேட்டில் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அண்ட் டேட்டாவோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 4 GB சைஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை கிளாப், பிளாப் அப்படின்ற டேட்டா டைப்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுதான் எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். அண்ட் அடுத்து எஸ்கியூஎலோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங் தேவையில்லை அண்ட் query ப்ராசஸிங் ஸ்பீடாக இருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் லாங்குவேஜ். ஸோ எல்லா இடத்துலையுமே இது கரெக்டாக யூஸ் ஆகும். இது போர்ட்டபுளாக இருக்கும், இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜாக இருக்கும். அண்ட் ஒரு டேட்டாவை வேறு வியூலையும் பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா இருக்குன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை ரெஜிஸ்டர் நம்பர் வைஸும் பார்க்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டேட்டாவை வேறு வியூவில் பார்க்குறதுக்கு எஸ்கியூஎல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ்கியூஎலோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது காஸ்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் இன்டர்ஃபேஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அண்ட் பார்ஷியல் டேட்டாபேஸ் கண்ட்ரோல் தான் இருக்கும். அதாவது எஸ்கியூஎல்ல நிறைய பிஸ்னஸ் ரூல்ஸ் ஹைடாக இருக்கும். ஸோ யூசர்கிட்ட டேட்டாபேஸோட ஃபுல் கண்ட்ரோல் இருக்காது. இதெல்லாம் தான் எஸ்கியூஎலோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த வீடியோவில் எஸ்கியூஎல் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அண்ட் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அண்ட் எஸ்கியூஎலோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். அந்த டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சிஎஸ்எல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.